என்னடா விளையாண்டுருக்கீங்க வெயில்ல போய்? நான் வெயில நாங்க விளையாட்டு இருந்தேன். என்னடா விளையாடுறீங்க? ஓடி விளையாட்டு இந்த வெயில்லையா? தண்ணி தாங்க அடிக்கல, இந்த வெயில்ல போய் விளையாடுறீங்க? தண்ணி தாங்க அடிக்கிறாங்க. என்ன? ஜூஸ் வாங்கிட்டாங்க. எனக்கு ஜூஸ் வாங்குங்க. என்னடா ஜூஸ்? உடனே ஜூஸ்? தண்ணி தாங்க அடிக்கலன்னா ஜூஸ்? ஜூஸ் தான் வேணும். ஜூஸ் குடிக்கிறீங்களா? இந்த வெயில்ல இவ்வளவு வெயில எல்லாம் விளையாட, மரத்துக்கடியில தான் விளையாடணும், சரியா? ஓகேவா? காய்ச்சல் வந்துருண்டா, அம்மா போட்டுரும். இந்த வெயில எல்லாம் விளையாட மரத்துக்கடியில உட்காந்து விளையாடுங்க. சரி வாங்க, ஜூஸ் வாங்கி தரவா? என்ன ஜூஸ் வேணும் உனக்கு? எனக்கு மேங்கோ ஜூஸ். மேங்கோ. உனக்கு? எனக்கு தண்ணி ஜூஸ். தண்ணி பழ ஜூஸா? வாட்டர் மெலனா? உனக்கு? எனக்கு எல்லாம் கலந்த ஜூஸ். எல்லாம் கலந்த ஜூஸா? சரி வாங்க போலாம், வாங்க. வெயில் எப்படி அடிக்குது? வெயில் தாங்க முடியுதா? அப்புறம் எல்லாம் அப்படி பாக்குறேன், ஒண்ணுமே இல்லாம மொட்டை வெயில்ல விளையாண்டுட்டு இருக்கீங்க. அவங்க காய்ச்சல் வருது, அம்மா போடுது, நிறைய பேருக்கு புண்ணு மாதிரி வருது, கொப்பளை வருது, வெயில்ல விளையாண்டு கொப்பளை வருது, வேர்த்து வேர்க்கூறு மாதிரி வருது, நிறைய வருது. நீங்க பாட்டுக்கு 105 டிகிரி 106 டிகிரிக்கு மேல அடிக்குது. அது திருச்சியில எவ்வளவு வெயில் அடிக்குது பாக்குறீங்கல்ல? வயசான தாத்தா 2 பேர் நேத்துல முந்தா நேரத்துல ஒரு தாத்தா போயிட்டே இருந்தாரு, வெயில்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. எத்தனையோ பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்க எல்லாரையும் வெயில்ல விளையாடாதீங்க. ஏதாவது வீட்டுக்குள்ள உட்காந்து விளையாடுற மாதிரி விளையாடுங்க, இல்லையா ஏதாவது மரத்துக்கடியில உட்காந்து விளையாடுங்க, சரியா? வெயில்ல விளையாண்டீங்கன்னா உங்க உடம்புக்கு தான் பாதிப்பு, சரியா? அதனாலதான் அண்ணா சொல்றதுக்காக நீங்க விளையாண்ட பார்த்து உடனே அதனாலதான் வர சொன்னேன். உங்க எல்லாருக்கும் நீங்க கேட்ட மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணிட்டேன். ஐஸ்கிரீம் கேட்டவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடு, பழம் கேட்டவங்க பழம் சாப்பிடு, ஜூஸ் வேணுங்கிறவங்க ஜூஸ் குடி. எல்லாருக்கும் ஜூஸ் இருக்கு, சரியா? என்னென்ன ஜூஸ் கேட்டீங்களோ எல்லாமே வீட்லயே செஞ்சாச்சு, மிக்ஸ் பண்ணி செஞ்சாச்சு, ஓகேவா? எல்லாமே வீட்டுல செஞ்சாச்சு. உங்களுக்கு என்ன யாருக்கு என்ன பிடிக்குதோ எடுத்து சாப்பிடுங்க. இனிமே வெயில்ல விளையாடுவீங்களா? வெயில்ல விளையாண்டா என்ன ஆகும்? இப்ப தெரியுதா? ஏன்னா நம்மளுக்கு இன்னும் 20 நாள் தான் லீவு இருக்கு. 20 நாள் முடிச்சு நம்ம திருப்பி ஸ்கூலுக்கு போறப்போ நல்லபடியா ஸ்கூலுக்கு போகணும்.
சரியா? அதனால சேஃபா விளையாடணும், வீட்டுக்குள்ள விளையாடணும். உங்களுக்கு அது வீட்டுக்குள்ள விளையாடுற மாதிரியான திங்ஸ் எல்லாம் அண்ணன் அங்க கொடுத்துட்டு போறேன், வாங்கி தரேன். நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு விளையாடுற மாதிரி கேரம் போர்டு, செஸ் போர்டு எல்லாம் வாங்கி தரேன். அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள சின்ன பிள்ளைங்க நீங்க விளையாடுறதுக்கு அந்த பில்டிங் கட்டுறது, இந்த கிச்சன் செட் இதெல்லாம் வாங்கி தரேன். வீட்டுக்குள்ளேயே ஒரு மரத்தடியிலேயே விளையாடணும். வெயில் இனிமே என்ன செய்யக்கூடாது? ஆமா, வெயில் காலம் முடிகிற வரைக்கும் நம்ம தான் நம்மள சேஃபா பாத்துக்கணும். யாரை சேஃபா பாத்துக்கணும்? சரியா? நல்ல பிள்ளைங்க தானே எல்லாம்? சொன்னா கேப்பீங்களா? ஓகே. பார்த்தோன்னே எச்சு ஊரு ஐஸ்கிரீம். இது கஸ்டர்ட் ஃப்ரூட், இந்தா சாப்பிடு. நாட்டு பிளம்ஸ் சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஜூஸ் எப்படி இருக்கு? அதனாலதான் வீட்லயே உங்களுக்கு செஞ்சேன். சூப்பரா இருக்கா? ஓகே. ஃபுல்லா குடிச்சிடணும், எதுவுமே வீணாக்க கூடாது. ஓகேவா? வெயில விளையாட மாட்டேனே, நிழல் தான் விளையாடுவேன்.